வகையில வாரம் இல்லத்தரசிகள் வண்டர்ஃபுல்லான டிஷ்ஷஸ் செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட எந்த இல்லத்தரசி எந்த மாதிரியான டிஷ் செஞ்சு காட்டுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரம் எந்த இல்லத்தரசி நம்மளுக்கு சுவையான டிஷ்ஷஸ் செஞ்சு காட்டுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க நேம் உங்களை பத்தி சொல்லுங்க. நான் சாந்தி சிவசங்கர். ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் நார்த்தில் இருந்ததுனால எல்லா விதமான குக்கிங்லாம் பண்ணி வீட்டிலே பண்ணிகிட்ருப்போம். என் டாட்டருக்கு ரொம்ப அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஸோ அவளுக்கு பிடிச்ச 2 டிஷ் இன்னைக்கு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதே ஃபேவரட்டான டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு தரலாம். சின்ன பசங்களாம் நல்லா சாப்பிடுறாங்க. ஆமாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன டிஷ் ஃபர்ஸ்ட் செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் மைசூர் போண்டா. ஆக்சுவலி நார்மலாக மைசூர் போண்டானா அதுக்கு டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour அது இருக்கும். உளுந்த ஊற வச்சு அரைச்சு அந்த ப்ரிப்பரேஷன்லாம் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறது. ஹோப்ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க செய்ய போகிற டிஷ் மைசூர் போண்டா. மைசூர் போண்டா செய்ய தேவையான பொருட்கள் பற்றி இப்போ பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் மைசூர் போண்டா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், பொடிதாக நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சியை துருவி வச்சுக்கணும், தேவையான அளவு மிளகு, ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா, உளுத்தம் மாவு 200 கிராம், பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். மைசூர் போண்டா செய்ய தேவையான பொருட்கள் பத்தி பார்த்தாச்சு. இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நமக்கு பொரிக்க தேவையான எண்ணெயை நம்ம முதல்ல சூடு பண்ண வச்சுக்கணும். ஓகே, சுட்டுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம தேவையானது நம்ம மிக்ஸ் செஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பொரிக்க தேவையான எண்ணெயை வந்து நம்ம சூடு பண்ணிக்கணும். பொரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சூடு பண்ணி வச்சிடணும் எண்ணெயை. முதல்ல 200 கிராம் உளுத்தம் மாவு, அதுல துருவிய இஞ்சி. ஓகே, எண்ணெய் சூடாயிட்டே இருக்கு. அந்த டைம்ல அவங்க உளுத்த மாவு அது கூட இஞ்சி மிக்ஸ் பண்றாங்க. நறுக்கி வச்ச பச்சை மிளகாய். என்ன காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறாங்க. பல்லா துருக்கி வச்ச தேங்காய். ஓகே, பொடிதாக நறுக்கிய தேங்காயும் அந்த மாவுல ஆட் பண்றாங்க. இதுல ஒரு 10லேருந்து 15 மிளகும் போடுறோம். மிளகு ஆட் பண்ணணும். மிளகு அப்படியே ஆட் பண்ணலாம், க்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, மிளகு நீங்க அரைச்சு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. முழு மிளகை வந்து அப்படியே மாவுல ஆட் பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் கானா சோடா, பேக்கிங் சோடா. ஓகே, ஆப்ப சோடா வந்து தேவையான அளவு அந்த மாவுல சேர்த்திருக்காங்க. ஒரு பிஞ்ச் தான் போடணும்ல ஆப்ப சோடா? ஆமா, ஜாஸ்தி போடக்கூடாது. ஜாஸ்தி போட்டா எண்ணெய் ஜாஸ்தி குடிக்கும். ஓகே, தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லா போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்பூனால மிக்ஸ் பண்ணணும். இது உளுத்த மாவுங்கிறதுனால கையில நமக்கு ஒட்டும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு எதுவுமே ஆட் பண்ணாம சேர்த்த இன்கிரிடியன்ஸோட சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும். ஒரேடியா ஊற்றக்கூடாது. நம்ம இது வடை மாவு பதத்துல கொண்டு வரணும். எப்படி போண்டா போடுறோமோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும். சோ தண்ணி ஆட் பண்ணிட்டே இருக்கும் போதே நீங்க கலக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து கட்டி சேராது. கட்டி சேராம இருக்கு. இது ஆக்சுவலி கட்டி எல்லாம் சேராது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். மொத்தமா வாட்டர் ஆட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி வடை பதத்துக்கு எடுத்துட்டு வரணுமா? கொஞ்சமா. இது பொரிக்கிற ஐட்டம்ன்றதுனால எல்லா சின்ன பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இது பருப்பு இருக்கு. உளுத்தம் பருப்பு ஆக்சுவலி ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே வந்து உடம்புக்கு நல்ல பொருளா தான் சேர்த்திருக்கோம். மிளகு நல்லது. இஞ்சி இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாயுலாம் இருக்காது. இதுலயே இஞ்சி ஆட் பண்றோம்னா உளுந்து ஒரு ஹெல்தியான டிஷ் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுல ஆட் பண்ண சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். ஃப்ரைடுங்கிறதுனால நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எண்ணெயில பொரிக்க போறோம் அப்படின்றதுக்காக ஜீரண சக்திக்காக இஞ்சியும் அந்த மாவுலயே ஆட் பண்ணிட்டோம். சோ ஒரு ஹெல்தியான டிஷ் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். வடை செய்யற மாதிரி பதம் வரணும்ல? ஆமா, வடை செய்யற பதம் வரணும். அது நல்லா நீங்க ஒரு 2-3 மினிட்ஸ் கண்டினியூஸா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, 2-3 மினிட்ஸ் இதை கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மீன்வெல் எண்ணெயும் வந்து நல்லா ஹீட் ஆயிட்டு இருக்கு. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு எந்த ஸ்லைஸ்ல நம்ம போடணுமோ சின்ன சின்ன உருண்டையா எடுத்து போடணும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. மாவு கையில ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தண்ணியில அவங்க கையை தொடச்சிட்டு அதுல இருந்து மாவு எடுத்து போடுறாங்க. ஒரு போண்டா மாதிரி தான் மைசூர் இன்ஸ்டன்ட் மைசூர் போண்டா. ஆமா, இதுக்கு வந்து நம்ம உளுந்த ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைட் வேணும்னு அவசியம் இல்லை. கரண்ட் வேணும்னு இல்லை. இதெல்லாம் மாவு ரெடியா இருக்கிறதுனால இமீடியட்டா யாராவது விருந்தினர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னாக்க உடனே பண்ணலாம். சூப்பர்.
எப்பயில இருந்து உங்களுக்கு குக்கிங்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்பயில இருந்து சமைக்க ஆரம்பிச்சீங்க? சமைக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறமா தான் சமைச்சேன். சூப்பர். எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சா கூட நிறைய டிஷ்ஷஸ் தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க இப்பயே வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பெண்களே உங்களுக்காக குறிப்பா சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சா இவ்ளோ டிஷ்ஷஸ் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால. ஆமா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வீட்ல சமைக்க கத்துக்கிட்டது வந்து அம்மா பார்த்துப்ப எனக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியும். இந்த ஏதாவது ஒரு டிஷ்னா இதுல இதெல்லாம் போடணும்னு தெரியும். பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினதே இல்லை ஒரு வாட்டி கூட. கல்யாணம் ஆகி வந்த உடனே வீட்டில தான் எங்க ஹஸ்பண்ட், எங்க மாமியார் அந்த சைட்ல எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணதெல்லாம் பண்ணி பண்ணி சாப்பிட்டு சேஞ்ச் பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் ஓரளவுக்கு. சோ அவங்க தான் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா வந்துரும். கண்டிப்பா. சோ ஏதாவது தப்பா செஞ்சா கூட குடும்பத்தினர் வந்து என்கரேஜ் பண்ணும். அப்பதான் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல குக்கா வந்து இல்லத்தரசிகள் வர முடியும். கரெக்டா? ஆமா, கண்டிப்பா. சோ உங்களுக்கு வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கு குக்கிங் இல்லாம? குக்கிங் தவிர பாட்டு பாட பிடிக்கும். சூப்பர். அப்ப இது மியூசிக் கத்துக்கிட்டு இருந்தேன். வேகம் போது ஒரு பாட்டு பாடுறீங்களா? இல்ல, ஆக்சுவலி எனக்கு குரல் வந்து அவ்வளவா இல்ல. அதாவது ரொம்ப ஹார்டான குரல் சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு வீணை சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நான் வீணை கத்துண்டேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க மோஸ்ட்லி நார்த்ல இருந்ததுனால என்னால அதை கண்டினியூவே பண்ண முடியல. ஸோ பட் எனக்கு வீணை கத்துனால எனக்கு பாடணும்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இப்ப என் டாக்டரை இன்சிஸ்ட் பண்ணி அவ பாட்டு கிளாஸ் போயிட்டு இருக்கா. அவ பாட்டு பாடுறா. அவ பாடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் கேட்கிறோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க விஷயம் வேற என்ன பாடுவீங்க? வீணை வாசிக்கிறீங்க, அப்புறம் குக்கிங் நல்லா பண்றீங்க. வேற என்ன? குக்கிங் நல்லா பண்ணுவேன். அங்க நார்த்ல இருக்கும்போது ஆக்சுவலி அங்கெல்லாம் என்னன்னா வீக்கெண்ட் கேதரிங்ஸ் இருக்கும். ஓகே. அங்க தீம் பார்ட்டிஸ் மாதிரி இருக்கும் அங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் ஒரு டிஷ் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு வீட்லயே ஒரு கலர் தீம் இருக்கும். ஸோ அங்க டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். டான்ஸ் பண்ணுவேன். டான்ஸே தெரியாது. பட் என் டாக்டர் சொல்லிட்டே இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஆடுறாமா, நீதாமா நல்லா ஆட மாட்டேங்கிறேன்னு சொல்லுவா. பட் ஐ லைக் டு டான்ஸ். டான்ஸ்ன்றது என்னது? நம்ம ஆடுறது கத்துக்கலாம் இல்ல. பட் அங்க வந்து நம்ம கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது. ஓகே. பஞ்சாப்ல இருந்ததுனால தே யூஸ் டு டான்ஸ். பாங்க்டா ஆடுவாங்க, எல்லா ஃபிலிம் சாங்ஸ்க்கெல்லாம் ஆடுவாங்க. நம்ம ஊர் குத்துப்பாட்டு மாதிரி அங்க இருக்கிற எல்லா பாடல்களுக்கெல்லாம் ஆடுவாங்க. சூப்பர். அப்ப வந்து ஃபேமிலி கெட் டுகெதர் ரொம்பவே சூப்பரா போகும்னு சொல்றீங்க. சுவையான உணவு, டான்ஸ் எல்லாமே எவ்ரி சாட்டர்டே சண்டே உங்களுக்கு இருக்கும். ஓ சூப்பர் சூப்பர். இது எப்படி வடை மாதிரி அந்த கலர் மாறின உடனே அது? ஆமா, கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வரணும். ஓகே. வந்த உடனே நம்ம எடுக்கணும். ரொம்ப நாள் நீங்க நார்த் இந்தியால இருந்தேன்னு சொல்றீங்க. சோ ரெண்டு டிஷ்ஷஸ்மே இப்ப உங்களுக்கு தெரியும். சவுத் இந்தியன் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் தெரியும், நார்த் இந்தியாவிலயும் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் தெரியும். என்ன டிஃபரன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஆக்சுவலி இந்தியன் குக், நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஈஸியா ஜீரணமாகக்கூடிய திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. லைக் இட்லி. நம்ம எந்த ஒரு இதுல போனாலும் அங்க போயிட்டீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஹெவியா இருக்கும். இப்ப பஞ்சாபை பத்தி பேசணும்னாக்க அந்த பராட்டா ஃபுல் ஆஃப் கீ ஆயில், அந்த எல்லா பராட்டாமே ஸ்டஃப் பராட்டா தான் இருக்கும். மார்னிங் அவங்க பிரேக்ஃபாஸ்டே இதுதான். அதனால வந்து நம்மளோட சவுத் இந்தியன்ல பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட குக்கிங்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரைடு கம்மியா இருக்கும். 1 or 2 திங்ஸ் வேணும்னா தான் நம்ம ஃப்ரை பண்ணிப்போம், பூரி எல்லாம் தவிர. அங்க மோஸ்ட்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ஆயிலி கண்டென்ட் இது பண்ணும்போது அங்க ஹெவியா இருக்கும். க்ரீம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட சவுத் இந்தியன்ல வந்து க்ரீமே ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த தால் மக்கனி அதெல்லாம் பண்ணும்போது க்ரீம் ஆட் பண்ணலன்னா அது டிஷ்ஷே இருக்காது. ஆக்சுவலி மக்னினாலே இது வெண்ணெய், ஃபுல்லா வெண்ணெய். க்ரீமை போட்டுட்டு மேல உங்களுக்கு மினிமம் ஒரு 50 grams வெண்ணெய் இருந்தாதான் அது டேஸ்டா இருக்கும். இப்போ அதனால நம்மளோட டிஷ்ஷஸ்ல சாம்பார்ல எல்லாம் உங்களுக்கு என்ன ஜாஸ்தி வேணும்னாக்க ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து தாளிச்சு கொட்டும் போது போட்டுட்டா கூட நல்ல டேஸ்டா இருக்கும். நமக்கு அவ்வளோ ஃபுல்லா ஃபேட் ஐட்டம்ஸ் நம்மளுது கிடையாது. சோ அங்க வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க சொல்றீங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியால நிறைய அந்த பன்னீர் வந்து நம்ம அதிகமா சேர்த்துக்க மாட்டோம். கரெக்ட்டா? பன்னீர் வந்து ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் நியூட்ரியன்ட். அதுல ஃபுல் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. சோ அத நம்ம வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ல அத நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ல சேர்த்துக்கிறது இல்ல. பட் அதுல இருக்கிற ஃபுல் புரோட்டீன் இப்போ வந்து நவடேஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ஹவுஸ் சேஃப் எல்லாம் they are going for gym. இப்போ நம்ம ஜிம் எல்லாம் போனோம்னாக்க அங்க இருக்கிற கோச்சஸ்லாம் என்ன சொல்றாங்க,
இருக்கும், பிரெட் இருக்கும். ஒன்லி திங் பன்னீர் வாங்கணும். அதர்வைஸ் நம்ம உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு இருக்கும். இது பிரெட் ரோல்ஸ்ங்கிறதுனால இது மாதிரி நம்ம ரோல்ஸா பண்ணிக்கலாம். ஒரு ஷேப், எனி ஷேப் வேணா கொடுக்கலாம். நம்ம இதோட பேர் ரோல்ஸ்னு வச்சதுனால இதை நல்லா அப்படி ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரி ஷேப்ல வந்து நம்ம மாவு வந்து நம்ம திரட்டி அதை எண்ணெயில போட்டு ஆமா ஹீட் பண்ணி எடுக்க போறோம். இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா இந்த டிஷ்? சொன்னேன் பாத்தீங்களா தீம்னு. ஸோ இன்னைக்கு தீம்ல கலர் தீம்லாம் வேற இருக்கும். ரெட் ரைஸ் அப்படின்னாக்கா நார்மலி வீட்டுக்கு என்ட்ரு பண்ணும்போது ஃபுல்லாக பேக்ரவுண்டு ரெட்டாக இருக்கும். நாங்கள் போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸும் ரெட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேமிலியோட போகணுன்னாக்கா அது ஃபேமிலி கலராக இருக்கும். இப்போ கிட்ஸும் வெறும் லேடிஸு கிட்ஸுனாக்க கொஞ்சம் டார்க் கலர்ஸ் பண்ணுவாங்க, ரெட்டு பிங்க் அதெல்லாம். அதில் என்ன ஜென்ஸ் போட முடியாத கலர் இல்லையா? ஸோ கிட்டி பார்ட்டிஸில் மோஸ்ட்லி பசங்களும் இருப்பாங்க, பசங்களுக்கும் பார்ட்டிஸ் இருக்கும். அதனால் அங்கே நிறைய சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு லைஃபே வந்து ஒரு 5 days ஒர்க் பண்ணிட்டு 2 days they will enjoy. சூப்பர். வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி. எஸ். சோ இது என்ன கலர் Dresses மட்டும் போட்டுட்டு எல்லாரும் அது வந்து அத தீம் சொல்வாங்க. இப்போ வந்து பிரெட் பேஸ் அப்படினாக்க பிரெட் பேஸ்ல நம்ம டிஷஸ் பண்ணலாம். ப்ளஸ் கலர் நீங்க வந்து அந்த Dress கலர் போட்டுட்டு இந்த மாதிரி. ஆமா. ஓகே, டிஷஸும் சேர்த்து சாப்பிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்மஸ் டைம் இல்லையா? இப்போ கிறிஸ்மஸ் டைம்ல உங்களுக்குனாக்க பூரா பேஸ் வந்து உங்களுக்கு ரெட் கலர் தான் இருக்கும். ஸோ ரெட் கலர் பார்ட்டி இருக்கும். அது மாதிரி அந்த கேக் பேக் பண்ணுவாங்க, பிரெட் பேஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க. பிரெட்லயே நிறைய டிஷஸ் பண்ணலாம், ஸ்வீட் டிஷ் கூட பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஊர்லயே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்ல தீமோட நல்லா குழந்தைகள் எல்லாம் ஜாலியா வச்சுக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸோட ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை எல்லாரும் இங்கேயும் வந்து அந்த கெட் டுகெதர்லாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல? கண்டிப்பா. இங்க நீங்க அந்த மாதிரி ஏதாவது கெட் டுகெதர் பண்றீங்களா இங்க வந்துட்டதுக்கு அப்புறம்? இங்க ஆக்சுவலி நாங்க இந்த இயர் தான் வந்திருக்கோம். லெட்ஸ் see. சூப்பர். பரவாயில்லைங்க. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டனால கலர்ஃபுல்லா இருக்குல்ல? கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம். இத கோட்டிங்க்கு என்ன பண்ணனும்னா இத பிரெட் கிரம்ஸ் சொல்லிருந்தேன் பாத்தீங்களா? ஐயா, இந்த பிரெட் கிரம்ஸ்ல இத நம்ம டிப் பண்ணிக்கலாம். ஓகே. சோ கொஞ்சம் கிரன்ச்சியா உங்களுக்கு வரும். எண்ணெயை நம்ம ஏற்கனவே பெசஞ்சி வச்ச அந்த பிரெட் ரோல்ஸ வந்து இந்த பிரெட் கிரம்ஸ்ல வந்து அவங்க நல்லா டிப் பண்ணிக்கிறாங்க. இது எதுக்குன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்னு சொல்றீங்க? மொறுமொறுன்னு வரும். அத நம்ம சூடான ஆயில்ல போட்டு. ஓகே. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. அதுல நல்லா டிப் பண்ணிட்டு அதை எண்ணெயில போட்டுறணும். போட்டு பொரிக்க வேண்டியதுதான். பொரிச்சு எடுக்க. சூப்பர். இது யாருடைய ஃபேவரட் டிஷ் உங்க வீட்ல? இது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். இந்த வருஷம் தான் வந்திருக்கீங்களா? நீங்க வந்த உடனே சென்னையில வந்து
என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? தண்ணிலாம் எப்படி இருக்கு? இமயம் டிவில ஃபர்ஸ்ட் டைம் வருது, ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், சூப்பர். நீங்க எங்களுக்காக இப்படி அருமையான டிஷ் செஞ்சு தரதும் இல்லாம எங்களை பத்தி இவ்வளவு நல்ல விதமா சொல்லியிருக்கீங்க. உண்மைதானா? ஐயோ, உண்மைதானான்னு கேட்டேன். கட் பண்ணிடுங்க. அதை கட் பண்ணிடுவாங்க. அப்பா, ரெண்டாவது டிஷ் முடிஞ்சிச்சு. கண்டிப்பா ஆக்சுவலி எனக்கு இந்த குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நார்மலா நான் டிவியை பார்ப்பேன். என்னோட பொண்ணே சொல்வா, என்னம்மா எப்ப பாரு ஃபுட்டே பார்த்துட்டு இருக்க, கிச்சன் சமையலே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்வா. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நானும் உங்க இமயம் டிவில வந்து நானே குக் பண்ணி வருவேன். ஆக்சுவலி இந்த மாதிரி குக் பண்ற இல்லத்தரசிகள் வந்து தான் ஆக்சுவல் ஹீரோயின்ஸ். சமையல்ல பாத்தீங்களா, ஆக்சுவல் ஹீரோயின்ஸ் அவங்க தான். அவங்கள டார்கெட் பண்றதுக்காக தான் இந்த சண்டே சமையல். சோ நீங்கெல்லாம் தான் வரணும் இந்த ஷோல. சோ உங்களையும் கூப்பிட்டுருக்கணும் இல்ல, நீங்கெல்லாம் தான் இந்த ஷோவோட ஹீரோயின் ஆக்சுவலி. தேங்க்யூ. அது கொஞ்சம் சூடார மட்டும். சோ இதுவும் பொன்னிறமா வர வரைக்கும் ஆமா சூடு பண்ணணும். இதுல வேகறதுக்கு என்னன்னு பார்த்தா ஒன்லி வெஜிடபிள்ஸ் தான். அவ்வளோ ஜாஸ்தி வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதெல்லாம் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் லைட்டா கலர் வந்த உடனே எடுத்துடலாம். ஸோ நல்லா பொரியுது. ஆமா, இதோட நீங்க சைட் டிஷ் என்ன, அதாவது டிப் என்ன வேணும்னாக்கா இதுக்கு பெஸ்ட் என்னன்னாக்கா புதினா சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டுத்துக்குமே. அதாவது மைசூர் போண்டாக்கும் இதுக்கும் புதினா சட்னி காரமா வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா பசங்க சாப்பிட்றோம்னு சொல்றதுனால வெறும் டொமேட்டோ சாஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, பட் எதுவுமே இல்லாம நான் டேஸ்ட் பண்ணும் போதும் இட் வாஸ் குட், நல்லா தான் இருந்தது. ஸோ ஏதாவது சைட் டிஷ் நீங்க இதுக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காரமா புதினா சட்னி சொன்னீங்க, புதினா சட்னி இல்ல காரமா புதினா சட்னி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு டிஷ்க்குமே சேர்த்து. போண்டாக்கு இப்ப மைசூர் போண்டாக்குன்னு சொன்னோம்னா தேங்காய் சட்னி, அதோட காம்பினேஷனே இதுதான், போண்டா அண்ட் தேங்காய் சட்னி. இதுக்கு உங்களுக்கு புதினா சட்னி நல்லா இருக்கும். ஓகே, இதுல காரத்துக்கு நம்ம வெறும் இதுதான் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய். அதனால இதுல எந்த மசாலாவுமே கிடையாது உங்களுக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுத்து, பொன்னிறமா வந்துடுது. இப்போ இதை எடுத்துடலாம். இதுவும் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்ட் ரெடி ஆயிடுச்சு. இவங்க சொன்ன மாதிரி இதுக்கு நீங்க புதினா சட்னியும் வந்து செஞ்சு சாப்பிடலாம். காரமா புதினா சட்னி வச்சு சைடிஷா இதுக்கு தானே சொன்னீங்க இல்ல? ஆமா, இதுக்கு. ஓகே, தேங்காய் சட்னி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டிஷ்ஷுக்கு வச்சு சாப்பிடலாம். இதுக்கு வந்து காரமா புதினா சட்னி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் வந்து ஆயில ஃபில்டர் பண்றதுக்காக நம்ம ஆமா ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுன்னா அது அப்சார்ப் ஆயிடும். எக்ஸஸ் ஆயில் எடுக்கிறதுக்காக அவங்க ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டிருக்காங்க. அது ரெடி ஆயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி சொல்றேன். சோ இது நிச்சயமா ரொம்ப சுவையா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் சாப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷோட ரீகேப் பார்த்துடலாம். பிரெட் ரோல் செய்ய தேவையான பொருட்கள்: மிக்சியில அரைச்சு வச்சுக்கிட்ட பிரெட், அதோட பச்சை மிளகாய், நறுக்கி வைத்த பச்சை மிளகாய், இஞ்சி, துருவி வைத்த கேரட், பொடி பொடியா நறுக்கி வச்ச பீன்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் பன்னீர். இதோட மெயினா ஆட் பண்ண போற என்ன டிஷ்னா பன்னீர் தேவையான 200 கிராம் அதில் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சுக்கணும். அதை நல்லா கையால் பிசைஞ்சு உருட்டி போடுற அளவுக்கு மட்டும் அதை பிசைஞ்சுக்கணும். அப்புறம் என்ன ஷேப்பில் வேணுமோ, இப்போ நம்ம ரோல்ஸ் சொன்னதுனால நம்ம ரோலாக ஷேப் பண்ணியிருக்கோம். அதை இந்த பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு சூடான இருக்கிற ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கணும் பொன்னிறமாக வந்த உடனே. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா அந்த டிஷ் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த 2 டிஷ்மே வந்து ரொம்ப சிம்பிளான 2 டிஷ்ஷஸ் சொல்லி இமயம் டிவி நேயர்களுக்கு வந்து ஒரு நல்ல சமையல் குறிப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்பவே நன்றி இமயம் டிவிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான டிஷ்ஷஸ் வந்து எங்களுக்காக செஞ்சு காட்டினதுக்கு. ரெண்டுமே வந்து சுவையா இருந்தது, பிளஸ் ஹெல்த்தி டிப்ஸும் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. உங்களுக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து டிவியில் கூப்பிட்டு குக்கிங் எனக்கு பிடிச்ச குக்கிங்கை செய்ய வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு 2 சுவையான டிஷ்ஷஸோட நம்ம சண்டே சமையல் ரொம்பவே அருமையா முடிஞ்சது. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒண்டர்ஃபுல்லான டிஷ்ஷஸோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதி பாலகிருஷ்ணன்.